வணக்கம். இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த முலாம்பழத்தை நம்ம எடுத்து அறுத்துக்கலாங்க. இதை அறுத்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உள்ள வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து முலாம்பழம். ஆரஞ்சு கலரில் இருக்கிறது கிர்னி பழம். அதை விட டேஸ்ட் இது தான் நல்லாயிருக்கும். இது உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு உள்ளே இருக்கிற பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம். இந்தமாரி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இந்த வெயிலுக்கு ஏற்ற நல்ல ஜூஸுங்க. இப்போ எல்லா பழமும் நான் அதே மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த ஒரு பழத்துக்கு 8 ஸ்பூன் சர்க்கரை போட்டால் சரியாக இருக்குங்க. நீங்கள் வேணால் நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் அடிச்சுக்கிறதுனால அடிச்சுக்கலாங்க. இல்லைன்னா பால் ஊற்றிக்கலாம். இதுக்கு 1 டம்ளர் பால் ஊற்றிக்கிட்டால் சரியாக போயிடும். அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. வெயில் கேட்டால் சூப்பரான முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறது எப்படின்னு பார்த்தங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.